إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி இந்த வாரம் சனிக்கிழமையில் அதனுடைய தொடர் செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு 8 வாரங்களுக்கும் அதிகமாக நியாய தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பின் மார்க்க தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பு இன்னும் அதிகமாக பேசப்பட வேண்டிய செய்திகள் இருந்தாலும் இந்த வாரத்தோடு இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாம பதிய வைத்துக் கொள்கிறோம். இந்த தலைப்பினுடைய அடுத்த அங்கமாக நாம் பார்க்க போற முக்கியமான மறுமை தொடர்பான காரியங்களில் ஒன்று என்னவென்றால், இந்த மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை நடத்தி மனிதர்களுடைய பதிவு புத்தகங்களை கொடுத்து சாட்சிகள் முன்னால் விசாரிக்கப்பட்டு, சில நேரங்களில் மனிதர்கள் சாட்சிகள் எல்லாம் வேண்டாம், என்னை பற்றி என்னிடத்தில் கேளு என்று சொல்லும் பொழுது மனிதர்களுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் பேச வைத்து, அப்படி அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு நாளை மறுமையில் நடைபெறும் என்பதை சென்ற வாரம் வரை நாம் அறிந்து கொண்டோம். அதுல ஒரு தகவலாக சில நபர்களுக்கு அவர்கள் தவறு செய்தார்கள் என்று ஒன்று அவர்களோ அவர்களை சார்ந்தவர்களோ வந்து சொல்ல வேண்டும், வழக்காட வேண்டும். ஒரு 3 சாராருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவர்கள் தீமை செய்தவர்கள் தான் என்பதற்கு இறைவன் வழக்காடக்கூடிய இடத்தில் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யாரென்றால், சஹீஹ் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம். 2227வது நபிமொழி. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, ஒரு 3 சாரார்கள் இருக்கிறார்கள், இவர்கள் குற்றவாளி, இன்னொருத்த வந்து சொல்ல வேண்டாம், நானே சொல்லுவேங்கிறான். நீ குற்றவாளி தான், என்கிட்டலாம் நீ வாதம் பண்ணாத, என்னிடத்தில் எந்த ஒரு சமாளிப்பு வார்த்தை நீ பேசாது என்று அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய குற்றங்களை குறித்து நான் வழக்காடுவேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய ஒரு தகவலை பார்க்க முடிகிறது. யார் அந்த குற்றவாளிகள் என்றால், ஒரு சாரார் அல்லாஹ் மீது பொய்யை சத்தியத்தை செய்து தன் வியாபார பொருட்களை விற்றவர். வியாபார பொருட்களில் மோசடி உள்ள பொருளை விற்பதே பெரும் பாவம். ஆனா இதுக்கு இவர் துணைக்கு யாரை கூப்பிடுறாரு? அல்லாஹ்வை கூப்பிடுறாரு. அல்லாஹ் மீது ஆணையாக இது சரியான பொருள் தான், தரமான பொருள் தான் என்று நேர்மை தவறி இறைவனை சத்தியம் செய்து அழைக்கிற இந்த மனிதருக்கு எதிராக அல்லாஹ் மறுமை நாளில் வழக்காடுவான். அதே போன்று நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், நாளை மறுமையில் யார் இந்த உலகத்தில் சுதந்திரமானவனை விற்று அதிலே பொருளாதாரத்தை பெற்று சாப்பிட்டார்களோ இவர்களுக்கு எதிராக அல்லாஹ் மறுமை நாளில் வழக்காடுவான். அந்த நிகழ்வெல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். குர்ஆனே நமக்கு சொல்லுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள். ஒரு கிணத்துல தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த கிணற்றில் இருந்த யூசுப் நபியை எடுத்தவர்கள், நான் நமக்கு சொந்தம் இல்லை, அப்ப யாரு என்ன ஏதுன்னு முகவரி கேட்டு ஒப்படைச்சிருக்கணும், கொண்டு போய் கடை வீதியில் விட்டு விடுவார்கள். அப்ப நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், சுதந்திரமான ஒருவனை அடிமையாக மாற்றக்கூடிய நிகழ்வை செய்யக்கூடிய மனிதர்கள் மறுமை நாளில் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வே அந்த மனிதர்கள் குற்றவாளிகள் என்று வழக்காடுகிற இடத்தில் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், வெளிநாட்டில் வேலை, தரமான வேலை கிடைக்கும், நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கும்,
அப்படின்னு சொல்லி ஏமாற்றி சில பேருக்கு உண்மையில் சொன்னதை விட நல்ல வேலைகள் கிடைத்திருக்கிறது. சில பேருக்கெல்லாம் அங்க வேலையே கிடைக்காமல் அங்க பலகீனப்பட்டு பாதிப்படைந்து மரணத்தை அடைந்த பல மக்கள் உண்டு. பொருளாதாரத்தை இழந்தவர்கள் உண்டு. இங்கு சுதந்திரமாக இருந்தவர்கள் வெளிநாட்டில் அடிமைகளாக ஆக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் ஒரு சிலர் ஏமாற்றி கொண்டு போய் அந்த மக்களை அடகு வைத்து விடுவார்கள். சில இடங்கள்லாம் பிள்ளையை கடத்துவாங்க. பிள்ளையை கடத்தி பிள்ளையினுடைய உடல் உறுப்புகளை திருடுவதோ அல்லது அந்த பிள்ளையை பிச்சை எடுக்க வைப்பதோ, சில பெண் பிள்ளைகளை எல்லாம் திருடி விபச்சார விடுதியில் விட்டு விடுவார்கள். அப்ப அதெல்லாம் ஒவ்வொரு இடங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, சுதந்திரமானவனை கடத்தி அவனை விலை பேசி விற்றி அடிமையாக மாற்றக்கூடியவன் மறுமை நாள்ல குற்றவாளி, நரகத்துக்குரியவன். இவன் நரகவாசியா தான் மாறணும் அர்த்தம் சொல்ல வேண்டாம், அல்லாஹ்வே சொல்லுவான் அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது, ஒரு கூலி ஆளை வேலைக்கு வைத்து அந்த நபருக்கு எந்த விதமான கூலி கொடுக்காமல் ஏமாற்றிய நபருக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விஷயத்தில் வழக்காடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். இப்படி இறைவனுடைய விசாரணையில் ஏராளமான நபர்களை வெவ்வேறு விதமான கோணங்களில் அல்லாஹ் அவர்களை விசாரிப்பான் என்று குர்ஆன் ஹதீஸ் நிறைய தகவல்களை சொல்கிறது. அப்படியான விசாரணைகளுக்கு மத்தியில் இன்னொரு காரியத்தை அல்லாஹ் மறுமையில் ஏற்படுத்துவான். திருமறை குர்ஆன் அதை பல இடத்தில் பதிய வைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த செய்தி நமக்கு சொல்லித் தராங்க. என்ன அப்படின்னா, மீசான் அப்படிங்கிற ஒரு தராசு நாளை மறுமையில் அல்லாஹ்வால் நிறுவப்படும். தராசு அப்படின்னா அது உண்மையிலே தராசு, இந்த கருத்தருத்தம்லாம் கிடையாது. இல்ல தராசுன்னு அல்லாஹ் சும்மா சொல்றான் அப்ப என்ன அர்த்தம், நன்மை தீமை அல்லாஹ் பார்ப்பான், நன்மை கூட இருந்தா சொர்க்கம் அனுப்பிடுவான் அப்படி இல்லை. உண்மையிலே தராசை அல்லாஹ் கொண்டு வருவான். அதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது பாருங்கள். வஸமாஅ ரஃபஅஹா, வானத்தை அல்லாஹ் உயர்த்தினான். வ வதஅல் மீசான், அல்லாஹ் மீசானை நிறுவினான், தராசை நிறுவினான் என்று சூரா ரஹ்மானினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். அதே போன்று 21வது அத்தியாயம் சூரா அன்பியா 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வ நதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, மறுமை நாளில் நாம் தராசுகளை கொண்டு வந்து நிறுவுவோம், ஏற்படுத்துவோம். ஃபலா துலமு நஃப்சுன் ஷையா, எந்த ஒரு ஆன்மாவும் அங்கு அநீதி இழைக்கப்படாது. யாரும் என்ன செஞ்சிட மாட்டோம், அநியாயம் செய்துவிட மாட்டோம். வ இன்கான மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா, நீங்கள் செய்தது நன்மையோ தீமையோ கடுகினுடைய வித்தின் எடை அளவிற்கு அது இருந்தாலும் சரி, அதை நம்ம கொண்டு வந்துருவோம், நம்ம விட மாட்டோம். நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செய்திருப்பீர்கள், இதை ஏன் கொண்டு வரணும் விட மாட்டேன், எல்லா காரியத்தையும் நம்ம கொண்டு வந்து விடுவோம். கணக்கெடுப்பதற்கு நாமே போதுமானது என்பதை அல்லாஹ் 21வது அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்தில் பேசுவதை பார்க்கிறோம். அப்ப மறுமை நாள்ல விசாரணை பல விதங்களில் நடக்கிறது. பதிவு புத்தகங்களை தருகிறான் அல்லாஹ், மனிதர்களை நேரடியாக விசாரிக்கிறான், திரை மறைவில் வைத்தும் திரைமறைவு இல்லாமல் அல்லாஹ் விசாரிக்கிறான். அல் கௌசர் நீர் தடாகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதில் தண்ணீர் பெறுவதும் பெறாத மக்களை கொண்டு அல்லாஹ் சொர்க்கவாசி நரகவாசி என்று பிரிக்கிறான். அர்ஷின் நிழலை கொடுத்து அதில் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் ஒரு தரம் பிரிக்கிறான். அது போன்ற ஒன்றுதான் மீசான் என்கிற ஒரு தராசை அல்லாஹ் நிறுவுவான். அதிலே அடியார்கள் செய்த நன்மைகளை தீமைகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அது குறித்து மற்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவதை பாருங்கள். சூரா அல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 8, 9 ஆகிய வசனம். வல் வஸ்னு யௌமையிதினில் ஹக், மறுமை நாளில் எடை நிறுப்பது என்பது கட்டாயம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். அதில் என்ன எந்த சந்தேகமே அதில் கிடையாது. நடக்குமா, அல்லாஹ் ஒருவேளை மறந்துடுவான், சில பேரை விட்டுருவான், இந்த வேலையே கிடையாது. எல்லாருக்கும் நாளை மறுமை நாம் என்ன செய்வோம், மறுமை நாளில் எடை நிறுக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வருவோம். ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு கனத்து விட்டதோ, நன்மைக்குரிய காரியங்களை ஒருவர் அதிகம் செய்து அது கனத்து விடுமே ஆனால் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் என்ன அடைந்து விடுவார்கள், சொர்க்கத்தை அடைவார்கள், வெற்றியாளர்கள். வமன் கஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு லேசாகி விட்டதோ, தீமை தட்டு கனத்திருச்சு நல்லா சொல்லல, நன்மை தட்டு யாருக்கு லேசாகி விட்டதோ
ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானு பி ஆயாத்தினா யظிமூன். அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்ட நம்முடைய வேத வசனங்கள் விஷயத்தில் அநீதி இழைத்த மக்கள். அவர்களுக்கு என்ன கிடையாது, கனமாக மாறாது. அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் நரகத்திற்குரியவர்கள். அவ மறுமையில என்னுடைய செயலை அல்லாஹ்விடத்தில் நான் பதிய வைப்பதோடு, அல்லாஹ் என்னை விசாரித்து அவன் கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பதோடு, நான் உலகத்தில் சேகரித்த நன்மைகளை, உலகத்தில் சேகரித்த தீமைகளை அல்லாஹ் காட்டுகிற ஒரு தராசை கொண்டு வந்து வைக்கணும். நன்மை தட்டு கனத்து விடுமே ஆனால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்குவான். தீமை தட்டு கனத்து விடுமே ஆனால், நன்மை தட்டு லேசாகி தீமை தட்டு கனத்து விடுமே ஆனால் நான் சொர்க்கம் செல்வது பெரும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று நமக்கான ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நாம் அனைவருமே அதிகம் படித்த சூரா அல் காரியா, அந்த அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து அந்த அத்தியாயம் முடிகிற வரை அல்லாஹ் பேசுகிறான். ஃபஅம்மா மன் தகுலத் மவாசினுஹு, யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுகிறதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, அவர்கள் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார்கள். மன திருப்தியுடைய வாழ்க்கையில் அவர்களை நாம் தங்க வைப்போம், அவர்கள் இருப்பார்கள். வஅம்மா மன் ஹஃபத் மவாசினுஹு, யாருடைய நன்மை தட்டு லேசாகி விட்டதோ, கனமற்றதாக மாறிவிடுகிறதோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவர்களுடைய தங்குமிடம் ஹாவியா என்கிற இடம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உமா அதுராக்க மாஹியா, ஹாவியான என்னன்னு தெரியுமா நபியே? நாருன் ஹாமியா, அது மூட்டப்பட்ட சுட்டரிக்கக்கூடிய கொடூரமான நெருப்பு என்று திருமறை குர்ஆனில் நன்மை தீமைகள் எடை நிற்கப்படும் என்பதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பதிய வைப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எப்படி பதிவு செய்யப்படுகிறது, அது எப்படி அல்லாஹ்விடத்தில் நன்மைகளாக மாற்றப்பட்டு எடை நிற்கப்படுகிறது, ஏதாவது ஒரு நன்மை தவறிராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அத குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஜில்சால், இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சால் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், யௌமையிதின் யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியூரவ் அஅமாலஹும், மறுமை நாளில் தங்களுடைய நன்மைகளை, தாங்கள் சேகரித்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு, பார்ப்பதற்கு மனிதர்கள் பல பிரிவினர்களாக வருவார்கள். ஃபமை யமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, அணுவளவு நன்மை செய்தவரும் மறுமையில் அதை அவர் பார்ப்பார். ஒமை யமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அணுவளவு தீமை செய்தவரும் மறுமையில் அதை அவர் பெற்றுக் கொள்வார், பார்ப்பார். நம்ம எதையுமே விடமாட்டோம், நன்மையும் விடமாட்டோம், தீமையும் விடமாட்டோம் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறான். சஹீஹ் புகாரில் ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் புகாரினுடைய 2371வது நபிமொழி. குதிரையை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. குதிரை என்ற ஒரு பிராணி, அது பொதுவாக நபிகளாருடைய காலத்தில் யுத்த காலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. சஹாபாக்கள் நிறைய பேர் குதிரை வாங்கி வச்சிருந்தாங்கனால அதுக்கு என்ன காரணம், யுத்த காலத்துக்கு நபி அழைப்பு விடுப்பாங்க, அப்போ போகணும், குதிரை தேவைப்படும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குதிரை 3 காரியங்களாகத்தான் மக்களிடத்தில் பழக்கத்தில் இருக்கிறது. 3 வகையான காரியம். ஒன்று என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்கென்ற ஒருவர் குதிரையை வளர்க்கிறார், இது நன்மை. இன்னொரு காரியம் இருக்கிறது, பொருளாதாரம், தொழில், வியாபாரத்திற்கு ஒருவர் வளர்க்கிறார், அது உலகத்துல பரக்கத். இன்னொன்று பெருமைக்காக வளர்க்கிறார், அது மறுமையில தீமைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை விலாவரியாக அதை சொல்லித் தருகிறார்கள். யார் நன்மைக்காக வேண்டி ஒருவர் குதிரை வளர்ப்பாரையானால், அவர் அந்த குதிரை கட்டி போட்டிருப்பார் ஒரு மரத்தில், தூணில். அந்த தூணில் இருந்து அந்த குதிரை மேயக்கூடிய இடங்கள் வரை அவருக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. அவர் கயிற்றை அவிழ்த்து அந்த குதிரையில் பயணிக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில். அந்த குதிரை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு நன்மை கிடைக்கிறது. அந்த குதிரை சிறுநீர் கழிக்கும், அந்த குதிரை கழிவுகளை வெளியேற்றும், அதுக்கும் அவருக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. அந்த குதிரை ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தண்ணீரை குடிக்கும், குடிப்பதற்கும் நன்மை பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக ஒருவர் குதிரை வளர்ப்பாரே ஆனால் நன்மைக்காக அவர் வளர்க்கிறார். அந்த குதிரை இருக்கிற நேரம்ல அவனுக்கு நன்மை தான் அப்படின்னு நபி சொல்றாங்க. இன்னொருவர் யார் என்றால், குதிரை அவர் யுத்தத்துக்குன்னு வளர்க்கல, தன் குடும்ப தேவைக்குன்னு வளர்க்கிறார்.
குடும்பத்தை அழைத்து செல்வதற்கோ நாம பயணப்படுவதற்கோ வியாபாரத்திற்காக ஒருவர் குதிரையை வளர்ப்பாரே ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா உலகத்தில் அவருக்கு அருள் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். மூன்றாவது நபர் பெருமைக்காக குதிரை வளர்க்கிறார், இறை பாதைக்கு எதிராக குதிரை வளர்க்கிறார், இது அவருக்கு பாவத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த செய்தியில் பார்க்கலாம், சுஈல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹுமுர், கழுதைகளை குறித்து நபி தோழர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, குதிரையை வச்சிருந்தா இவ்வளவு நன்மை சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தினால் இவ்வளவு நன்மை. சில பேர்ட்ட குதிரை இல்லை, எங்கள்கிட்ட கழுதைல இருக்குது, நாங்க கழுதையை வச்சுக்கிட்டு யுத்த காலத்துக்கு வரத்தான் செய்யறோம், கழுதையும் நாங்க அதுக்காக பயன்படுத்த தான் செய்யறோம். அப்ப கழுதைக்கான நன்மை கிடையாது, குதிரை இருந்தா தான் நன்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், மா உன்சில அலைய ஃபீஹா ஷைஉன், கழுதை விஷயமா அல்லாஹ் என்கிட்ட ஒண்ணு சொல்லல, இல்லா ஹாதிஹில் ஆயா, என்றாலும் இந்த ஒரு வசனம் இருக்கு, கழுதை பத்தி அல்லாஹ் என்ன செய்யல என்கிட்ட சொல்லல. கழுதையை வளர்த்தா என்ன, இவ கழுதைக்கு சொன்னோம்னா அடுத்து இன்னொருத்தர் கேட்பாரு, ஒட்டகத்துக்கு எது இருக்குதான்னு கேட்பாரு. ஒருத்தர் என்ன பண்ணுவார், நான் அல்லாஹ்வுடைய பாதையில வந்து நான் மாட்டை கொண்டு வரேன், ஆட்டை கொண்டு வரேன், அதுக்கு எது உண்டான்னு கேட்பாரு. அப்ப கேள்வி வளர்ந்துகிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கழுதை தொடர்பாக அல்லாஹ் என்கிட்ட சொல்லல, எனக்கு அதை பத்தி அருளப்படல, என்றாலும் ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? நாம முன்பு ஓதி காட்டிய வசனம் தான், ஃபமை யாமல் மித்கால தர்ரத்தின் ஹைரையரா வமை யாமல் மித்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணுவளவு நன்மை செய்தவர் அதை மறுமையில் அவர் பெற்றுக் கொள்வார், அணுவளவு தீமை செய்தவர் மறுமையில் அதை அவர் பெற்றுக் கொள்வார் என்கிற வசனம். இது வந்து என்னன்னா ஒரு பறந்து விரிந்த அர்த்தம் கொண்ட வசனம். ரசூலுல்லாஹ் இதை ஓதி காட்டிட்டு, இந்த வசனத்தின்படி கழுதைக்கு நன்மை இருக்கு, எவ்வளவு நன்மைன்னு தெரியாது, குதிரைக்கு நன்மை நம்பி சொல்லிட்டாங்க. ஒரு நபி தோழர் கழுதைக்கு கேட்கிறாரு, கழுதைக்கு இல்ல, நாளைக்கு நீ ஆட்டையை கூட்டு வந்தாலும் நன்மை இருக்கதான் செய்யுது, இந்த வசனத்தின்படி நன்மை இருக்கு. இப்ப நம்ம பொதுவா கேள்வி கேட்போம், என்ன வரும்னா, பள்ளிவாசலுக்கு ஒளி செய்து விட்டு யார் நடந்தே வருகிறாரோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது, ஒரு எட்டுக்கு தீமை மன்னிக்கப்படுகிறது, ஒரு எட்டுக்கல்ல தரஜாவை உயர்த்துகிறான். ரசூலுல்லாஹ் பெரிய அளவில் சிலாகித்து பிரம்மாண்ட நன்மைன்னு சொன்னதுல முக்கியமான ஒன்று என்னது? நடந்தே வருவதற்கான கூலி. பெரும்பாலும் இன்றைய கால சூழ்நிலையில் நடந்து வர்றது கிடையாது, பெரும்பாலும் இல்லை. பெண்கள் வரலாம், அதிகமான ஆண்கள் வருவதில்லை. காரணம், அடுத்தடுத்த தொழில், வேலை, இது மாதிரியான காரியங்களால் நடந்து வருவதில்லை. ஆனா கேள்வி வரும், பைக்கில் வந்தாலும் சைக்கிள்ல வந்தாலும் கார்ல வந்தாலும் நன்மை இல்லையா? நன்மை இருக்கு. நபி சொன்ன அதே வழக்கம், நன்மை இருக்கு. இவ்வளவு நன்மைன்னு நபிக்கு காலடி எட்டுக்கு சொன்ன மாதிரி சொல்லல. வாகனத்தில் வந்தால் என்ன? அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் வாகனத்தில் வந்தவங்க உண்டு, பள்ளிவாசலுக்கு ஒட்டகத்தில் குதிரையில் வந்தவர்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் அதுக்கு நன்மையை சொல்லல, நன்மை இருக்கும். இந்த வசனத்தின்படி என்ன உண்டு? நன்மை உண்டு என்பதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று மறுமை நாளில் இந்த மீசான் தராசை, நன்மைகளை தீமைகளை இடை நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த நன்மை தட்டுகளை அதை கணக்க வைப்பதற்கு சில காரியத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல ஒரு சம்பவத்தை பாருங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான அழைப்பான். இந்த செய்தி சுனன் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடியான அழைக்கிறான். அந்த அடியான் ஏராளமான பாவத்தை செய்த ஒரு முஸ்லிம், ஆள் முஸ்லிம், காஃபிர் இல்ல, முஸ்லிமானவர். ஆனால் பாவத்தை கொத்து கொத்தா பண்ணியிருக்கிறார், வாழ்நாள் முழுக்க பாவம் மட்டும் தான் பண்ணியிருக்கிறார். எப்படியான பாவங்களை செய்திருக்கிறார்னா, அவர் பதிவு புத்தகத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. 99 பதிவு ஏடுகள். அவர் செஞ்ச பாவம், இன்னைக்கு காலையில் இதை செஞ்சாரு, மத்தியானம் இந்த பாவம் செஞ்சாரு, சாயங்காலம் இந்த பாவம் செஞ்சாரு, ஒவ்வொரு நாள் அவர் வாழ்நாள் முழுக்க எழுதப்பட்டு இருக்கிறது. 99 பாவ ஏடு. அதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒரு பாவ ஏட்டினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? கண்ணெட்டுகிற தொலைதூரம் வரைக்கும் இருக்குமா ஒரு பாவ ஏடு. அவ்வளவு பெரிய பதிவு புத்தகம் ஒண்ணு. அது மாதிரி 99 அத்தனை பாவம் தான் இருக்கு, கொண்டு வந்து பாவத்தட்டில் வைக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இந்த அடியானுக்கு நன்மை ஏதாவது இருக்குதா? நன்மை செய்த ஒரே ஒரு காரியம் அவர் பண்ணியிருக்கிறார், அதை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொண்டு வராங்க. அதுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியும், ஒரு காரியத்துக்கு ஒரு புக்கா போட முடியும். செஞ்சது ஒரு நன்மை, ஒரு துண்டு சீட்டு ஒன்று கொண்டு வரப்படுகிறது. அப்ப அந்த அடியான் நினைக்கிறான், இந்த துண்டு சீட்டு எனக்கு காப்பாத்திர போதா? மீசான் தராசுல வைக்க வராங்க, அவனே முடிவு பண்ணிட்டான், நமக்கு நரகம் தான். 99 பாவையேடு, இதை ஜெயிக்கணும் 100 நன்மையேடு நமக்கு வரணும், நம்ம அவ்வளவுதான் பண்ணல, நமக்கு நரகம் தான் அப்படின்னு அவனே முடிவெடுத்துக் கொள்கிறான். இப்ப இதை வேற இட நிறுத்தி வர காட்டணும் அவசியமே இல்லையே, இது கொண்டு வர வேண்டிய தேவை இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானுக்கு பதிலளிக்கிறான். அடியானு, நீ என்ன நினைக்காத, இந்த நாள்ல உனக்கு எந்த அநியாயம் நடக்காது. உனக்கு அது எடைய தருதோ தரலையோ நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். சேர்க்கலைன்னா நான் நீதியற்றவனா மாறிடுவேன், கொண்டு வந்துருவேன்.
அது எடையை தரட்டும் தராம போகட்டும், எனக்கு அது தெரியாது. நீ என்ன செஞ்சியோ அது தராசுக்கு வந்துடும். அப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த துண்டு சீட்டு ஒன்று கொண்டு வந்து நன்மை தட்டில் வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட மாத்திரம் பாவத்தினுடைய தட்டுக்கள் அப்படியே உயர்த்தப்படுது. எடை கூடிருச்சுன்னா அது கீழே இறங்கும், எடை கம்மியாயிட்டுனா அது மேலே போயிடும். பாவத்தட்டு தான் கீழே போகணும், பாவத்தட்டு மேலே வருது. ஒரே ஒரு துண்டு சீட்டு தான் அது, ஒரு புத்தகம் இல்லை, ஒரு துண்டு சீட்டு. அவர் செய்தது ஒரு நன்மை. அந்த ஒரு நன்மை போடப்பட்ட உடனே 99 பாவ ஏடுகள் மேலே போகுது, எடையற்றதாக அது மாறுது, இது எடை மிக்கதாக மாறுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஒரு சீட்டை பத்தி சொல்றாங்க. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வை உளமாற அவர் திக்ர் பண்ணி இருக்கிறார். ஒரு முறை உளமாற இறைவன் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஏற்று அதை சொன்ன காரணத்தினால் அதை அல்லாஹ் நன்மையா மாத்தி கொண்டு வரான். அப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்தது தெரியுமா? ஒவ்வொரு செயலுக்கும் எடைகள் வேறுபடும், வித்தியாசப்படும். நம்ம என்ன பார்க்க கூடாது, 60 ஆண்டுகளும் நம்ம தொழுது இருக்கிறோம் அப்ப நமக்கு நன்மை கிடைக்கும், கிடையாது. நீங்கள் ஓராண்டு தொழுதாலும் சரி, 60 வருஷம் தொழுதாலும் சரி, தொழுகையுடைய குவாலிட்டியை தான் அல்ல பார்ப்போம். அல்லாஹ்க்கு எது தேவையில்லை, குவான்டிட்டி தேவையில்லை, எண்ணிக்கை தேவையில்லை. இந்த நபர் 10 ஹஜ் செய்திருக்கிறார், 40 ஆண்டு காலம் நோன்பு வைத்திருக்கிறார், 60 ஆண்டு காலம் தொழுதிருக்கிறார், எனவே இவர் சொர்க்கவாசி. அப்படி கிடையாது. அந்த தொழுகை ஏற்கப்பட்டதா, அது பலகீனமா இருக்குதா பலமா இருக்குதா, அந்த அமல் எந்த அளவுக்கு தரத்தில் இருக்கிறது, தரத்தை வச்சுதான் முடிவெடுக்கப்படும். அப்ப இந்த அடியார் செய்தது ஒரு நன்மை, அது தரமான ஒரு நன்மை. அந்த ஒரு நன்மையினால் வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த 99 பாவ ஏடுகள், அந்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு அந்த அடியாருக்கு சொர்க்கம் வழங்கப்படுகிறது. நாங்கள் சொல்லலாம், அவர் சொர்க்கத்துக்குரியவர். அப்ப மறுமை நாள்ல மீசான் என்கிற தராசில் நன்மைகளை தீமைகளை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்க்கிறான் என்கிற இந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹ் இந்த மீசான் தராசை நிரப்புறதுக்கு நிறைய காரியத்தை நமக்கு சொல்லி தராங்க. என்னெல்லாம் சொல்லி தராங்க? பிரதானமான காரியம் திக்ர் தான். எல்லா நன்மைகளும் மீசான் தராசில் வைக்கப்பட்டாலும் பிரதானமாக அந்த தராசை நன்மையினுடைய தட்டில் நிரப்பக்கூடிய வகையில் நன்மைகளை செய்யக்கூடிய வைக்கக்கூடியது திக்ருகள். நபிகளார் சொல்லுகிறார்கள், கலிமத்தானி, சஹீஹ் புகாரினுடைய 6வது பாகத்தினுடைய இறுதி செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். 2 வார்த்தை இருக்கிறது, அது நாக்குக்கு ரொம்ப லேசான வார்த்தை. அந்த கஷ்டமா அந்த வார்த்தையை பயன்படுத்தவே ரொம்ப சிரமம் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப லேசான வார்த்தை. ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியத்திற்குரிய வார்த்தை. அல்லாஹ்க்கு இந்த வார்த்தைனா கொள்ள பிரியம், ரொம்ப பிரியத்திற்குரிய வார்த்தை அல்லாஹ்வுக்கு இந்த 2 திக்ருகள். ஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசானில் எடை மிகுந்த ஒரு வார்த்தையாக இந்த 2ம் இருக்கும் அப்படி நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். 2 தனித்தனி வார்த்தை, தனித்தனியாவும் திக்ர் பண்ணலாம், சேர்த்தும் திக்ர் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த வார்த்தை நிறைய சொல்லுங்கிறாங்க. இந்த வார்த்தை யார் அதிகமாக சொல்கிறாரோ மறுமை நாளில் அதிக நன்மையை நன்மைக்குரிய தட்டில் அவர் பெற்றுக் கொள்கிறார். இது கொஞ்சம் சொல்லுவது அல்லாஹ்விடத்தில் மிகுந்த நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. நபி அவர்கள் இந்த 2 வார்த்தை மட்டுமே தனியாக பிரித்து சிலாகித்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. யார் ஒருவர் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை 100 முறை சொல்லுகிறாரோ கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், காலையில் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, மாலையில் 100 முறை அஸருடைய நேரம். இதை ஒருத்தர் வளமையை செய்து கொண்டே வரார், காலையில் 100 மாலையில் 100 தினம் தினம் செய்கிறார். அப்படி செய்தால் இவர் அளவுக்கு மறுமையில நன்மை கொண்டு வந்தவர் யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒருத்தர் இவரை விட கூடுதலா கொண்டு வந்தாருன்னா யாரா இருக்குவாங்க? இவரை மாதிரி சொன்னவரோ இவரை விட கூட சொன்னவரோ இருப்பார். நபி சொல்லுகிறார்கள், இவர் அளவுக்கு நன்மை பெற்றவர் மறுமை நாளில் ஒருவரும் இருக்க முடியாது. காலையில் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, மாலையில் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்ப மீசான் தராசை எடை மிகுந்ததாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இது திக்ருகள் ஒரு பக்கம், அமல்கள் ஒரு பக்கம், பண்புகள் ரீதியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்முடைய செயல்கள், அதுல நபிகள் பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள், நற்பண்புகளை விட நல்ல காரியம் ஹுலுக் இருக்குதே, நற்குணங்கள்,
இந்த நற்குணங்களை தவிர வேறு எதுவுமே மீசான் தராசை எடை கணக்க வைக்காதுங்கிறாங்க. செயல் ரீதியா திக்ருங்கிறது வழிபாட்டு ரீதியா, வழிபாட்டை தவிர்த்துட்டு வேற எதையாவது செஞ்சு நம்ம மீசான் தராசை எடை மிகுந்ததாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். நபிகள் பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நற்குணங்கள் உள்ள காரியங்களை செய்தால் அது உங்களுக்கு எடை மிகுந்ததாக மறுமையினால் மாறும். நீங்கள் கோபப்படுவதற்கு நியாயம் இருக்கிறது. உங்களை ஒருவன் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், அநீதி இழைத்திருக்கிறான், நீங்க கோபப்படுறீங்க, பிரச்சனை இல்லை, மனுஷன் இப்படிதான் இருப்பான், நீங்க மன்னிச்சு விடுறீங்கன்னு வைங்க, ஒமாயுல் அக்காஹா இல்லல்லதீன சபரு, பொறுத்து கொண்டவர்களுக்குத்தான் இது சிறந்ததுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். யாருக்கு இது கிடைக்காது? பொறுமையாளர்களுக்கு தான் கிடைக்கும். அது ஒரு நற்பண்பு. அந்த நற்பண்பை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களே ஆனால் அது மறுமை நாளில் நன்மையாக மாற்றப்பட்டு நன்மை தராசில் வைக்கப்படும். நீங்கள் பொறுமையோடு நடக்கிறீர்கள், நேர்மையாக நடக்கிறீர்கள், உண்மை பேசுகிறீர்கள், கற்பொழுக்கத்தோடு நடக்கிறீர்கள், எந்த பிரச்சனை எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு பெரிய சீரழிவு அடைந்தாலும் சரி, என் கற்புல நான் யாருக்கும், என் கணவனை தவிர வேறு யாருக்கும் நான் தருவதில்லை, என் மனைவியை தவிர எனக்கு ஹலாலான பெண்ணை தவிர வேறு யாருக்கும் நான் அதை கொடுப்பதாக இல்லை என்று ஒருவர் செயல்படுவாரே ஆனால் அது வல்ல நன்மையா மாற்றப்படுது. அது மீசான் தராசையே எடை கணக்க வைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப திக்ருகளாக நாம் ஆர்வம் செலுத்துவதை போன்று நல்ல பல பண்புகளில் அதிக கவனத்தை செலுத்துபவர்களாக இருக்கணும். எப்படியான பண்புகளில் இஸ்லாம் கவனம் செலுத்த நமக்கு அதிகம் தூண்டியதோ, பொறாமைப்படாதீர்கள், கோல் மூட்டாதீர்கள், மக்களுக்கு மத்தியில் நல்ல பல காரியங்களை விதைக்கக்கூடியவர்களாக இருங்கள், நற்பண்புகளோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த காரியம் அது நமக்கு மறுமை நாளில் மீசான் தராசை எடை கணக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல வஹி வந்தவுடன் தன் மனைவி அம்மையார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்கிறார்கள். அப்ப ஹதீஜா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பயத்தை பார்த்துட்டு, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, என் கணவரே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்ன சாதாரண ஆளா? மக்கா நகரில் உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? வறியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், சத்திய சோதனைக்கு ஆட்பட்ட மக்களுக்கு நீங்கள் பாடுபட்டு அவர்களுக்கு உதவியாக நிற்கிறீர்கள், விருந்தாளிகளுக்கு விருந்துபச்சாரம் செய்கிறீர்கள், உறவை பேணி கொண்டிருக்கிறீங்க. உங்களை மாதிரி யார் இந்த ஊர்ல அந்த அளவுக்கு இருக்கிறா? அப்படியான மக்கள் இல்லை, உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்னாலே இருந்தே நன்மைக்கான அந்த காரியங்கள் அவர்கள்ட்ட அந்த நற்பண்பு என்பது அப்படி வளமையாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இதே வார்த்தை அச்சில் பேசறாம இன்னொரு நபருக்கு சொல்லப்பட்டதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஊர்ல சரியான நெருக்கடி. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, ஒரு மன நிம்மதி அங்க இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஊரை விட்டு போகணும் முடிவு எடுக்கிறாங்க. ஆரம்ப கட்ட காலம் இந்த மதீனா பயணம், அபிசீனிய பயணத்துக்கெல்லாம் முன்னாடி அவருக்கு ஹிஜ்ரத் ஆசை முதல்ல அவருக்கு தான் வந்துச்சு. நம்ம ஊரை விட்டு போயிருவோம், நமக்கு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு, இவர் தூதர் அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் இந்த ஊர்ல இருக்கணும், இவனோட கடந்து படாத பாடுபடுறதுக்கு எங்கேயாவது போய் மார்க்கத்தை கடைபிடிப்போடு போயிட்டார் ஊரை விட்டு. இப்னு தக்கீனா என்ற ஒரு நபர் வருகிறார். அவர் ஒரு காஃபிர். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை வழிமறித்து நிறுத்தி, எங்க போறீங்க? இல்ல உங்க மக்கள் தான் நம்மளை வெளியேற்றுறாங்க, நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, நம்ம ஊரை விட்டு போறோம். உங்களை போன்ற நல்ல மக்கள் ஊரை விட்டு வெளியே போனா என்ன செய்யறது? நீங்க வெளியே போக கூடாது. ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்களோ, உறவை பேணுகிறீர்கள், விருந்தாளிகளுக்கு விருந்து உபச்சாரம் செய்கிறீர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்களோ அத்தனை இப்னு தக்கீனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க. நற்பண்புகள், நல்ல பல பண்புகளை வளர்த்துக் கொள்வது என்பது நமக்கான மறுமை தட்டை கணக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எப்படி நாம நன்மை சேர்ப்பதில் ஆர்வப்படுகிறோமோ தீமையை கழிக்கிறதுல ஆர்வப்படணும். தீமையை சேர்ப்பதில் ஆர்வப்படக்கூடாது. அதை கழிக்கிறதுக்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை சொல்லுகிறது. ஒரு ரொம்ப சாதாரண ஒரு காரியம், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தொழுகைக்காக நிற்கிறான் என்றால் அந்த அடியானினுடைய பாவங்கள் அவனுடைய தோல் புஜத்தில் இறக்கி வைக்கப்படுது. நம்ம தொழுகைக்கு நிக்கிறோம், சுன்னத்து, ஃபர்லு, நஃபில் எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, தக்பீர் கட்டி நின்னுட்டா நம்ம பாவம் இது நாள் வரை நாம் செய்த பாவங்களை தூக்கி அல்லாஹ் நம்ம தோல் புஜத்தில் வைக்கிறான். அந்த அடியான் ருக்கு செய்கிறான், பாவம் உதிர்ந்து விழுதுன்னு நாங்க சொல்லலாம். பாவம் கொஞ்சமா என்னாவதான், அதை கொஞ்சமா நம்ம உடம்புல விட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த அடியான் சுஜூது செய்கிறான், பாவம் உதிர்ந்து விழுகிறது.
அவன் நிமிர்ந்துட்டான்னா பாவம் உதிர்வது நின்று விடுகிறது. நபி இதை சொல்வதன் மூலமாக ருக்குவை நீளப்படுத்துங்கிறாங்க. நீளமாக்குங்க, சுஜூத நீளமாக்குங்க. பாவம் போய்கிட்டே இருக்கு. நீங்கள் ருக்கு செய்ய செய்ய பாவங்கள் மன்னிக்கப்படுது, சுஜூது செய்ய செய்ய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஐவேளை தொழுகை, ஒரு தொழுகையிலிருந்து மறு தொழுகை, ஒரு உம்ராவிலிருந்து மறு உம்ரா, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா, இடைப்பட்ட சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒழு செய்தால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. தொழுகை முடித்த பிறகு திக்ர் ஓதினால் கடல் நுரையளவு உள்ள பாவம் மன்னிக்கப்படுகிறது. தொழுகைக்கு முடித்த பிறகு ஒரு அடியார் தொழுத இடத்தில் அமர்ந்திருப்பாரே ஆனால் அவருக்காக வானவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவருக்கு நீ அருள் புரி என்று பாவ மன்னிப்புக்காக வானவர்கள் கேட்கிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கோரிக்கை முன்னெடுத்து வைத்தால் அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். சுஜூதுல நீங்க அதிகமா அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. இப்படி இந்த பாவத்தை ஃபில்டர் பண்றதுக்கு ரசூல் நிறைய வழிமுறை சொல்லி தராங்க. குறைச்சிக்கிட்டே வாங்க, அதை கூட்டிக்கிட்டே போங்க, இதை குறைத்துக் கொண்டே வாங்க. இந்த உலகத்திலே அதீத நன்மையை எடுத்தவர் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் நம்முடைய உம்மத்தர் ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ்வை ஒருத்தர் பீட் பண்ணவே முடியாது. எத்தனை ஆயிரம் அபூபக்கரே வரட்டுமே, 1,00,000 உமர் வரட்டும், 1 கோடி ஆயிஷா வரட்டும், யாரை பீட் பண்ண முடியாது? நபியை பீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சிஸ்டமே அப்படித்தான். என்ன காரணம்? எந்த நன்மையை செய்தாலும் நபிக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். இஸ்லாம் அதான் சொல்லுது, மன் தல்லா அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. ஒரு நபர் ஒரு நன்மையை செய்வாரே ஆனால் அதை கற்றுக் கொடுத்தவருக்கும் அந்த கூலி வழங்கப்படுதுங்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் கடைபிடிக்கிறேன்னா நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் அந்த நன்மை எனக்கு பதிவு செய்யப்படுது. அப்ப எனக்கு 2 கூலி ஆயிடுச்சு. நான் எத்தனை பேருக்கு சொல்லுகிறேன்னா அத்தனை கூலி எனக்கு கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த முழு கூலி பெறக்கூடிய இடத்துல முதல்ல யார் இருப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தான் அறியாமை கால பழக்கத்திலிருந்து மக்களை விடுவித்து கொண்டு வந்தது, நன்மையான காரியங்களை ஏவியது. எந்த நன்மையாவது நபி இல்லாம நமக்கு வந்துச்சா? ஒரு நன்மை கிடையாது. நபி இல்லாமல் இது நன்மை அல்லது இது தீமை, இதை செய்யாத, இதை செய்யி அப்படின்றது ரசூலுல்லாஹ்வுடைய நாவின் மூலமாகவே அன்றி நமக்கு எந்த தகவலும் வரல. அப்ப மொத்த உலகம் செய்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நன்மையில் ஒரு பகுதி நபிக்கு போய்கிட்டே இருக்கு. நபியை ஒரு நாள் எதுவும் என்ன செய்ய முடியாது, நன்மையில பீட் பண்ண முடியாது. உடைச்சி நபியை தாண்டி நபிக்கு நிகரா போய் நிக்க சாத்தியமே கிடையாது. இதை தாண்டி நபியினுடைய பாவத்தட்ட பாருங்க. ரசூலுல்லாஹ் பாவம் செய்யல, அறியாமை காலத்திலும் செய்யல. ஒரு நாள் மது அருந்தியதோ, ஒரு நாள் வட்டி வாங்கியதோ, ஏமாற்றியதோ, திருடியதோ, பொய் சொன்னதோ ஒண்ணும் கிடையாது. நபியானதுக்கு அப்புறம் இரையச்சம் இன்னும் மிகுதி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க மக்களை பார்த்து, உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வை பயப்படுறதுல நீங்க பட்டியல போட்டா முதல் இடத்துல நான் தான் இருப்பேன், அடுத்துதான் நீங்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபியாவதற்கு முன்னாலும் பாவம் செய்யல, நபியானதுக்கு அப்புறம் பாவம் செய்யல. ஆனா மனுஷனா இருந்த சில தவறுகள் வரும். அப்படி நபி இடத்துல ஏதாவது அங்க இங்க ஏதாவது இருந்திருக்கலாம். அதுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா ஃபத்ஹ் 48வது அத்தியாயம், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே உமக்கு தெளிவான வெற்றியை வழங்கி விட்டோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர். உங்களுடைய முந்திய உங்களுடைய பிந்திய பாவத்தை நாம் மன்னித்து விட்டோம். நபி பாவம் செய்யல. இந்த பிரம்மாண்ட பாவம் அப்படி ஒண்ணுமே நபிட்ட கிடையாது. தெரிந்தே செய்கிற பாவம் ஒண்ணும் கிடையாது. கவனக்குறைவுல உள்ள பாவம் அப்படி நபிட்ட ஏதாவது இருக்கும். இந்த தேன் சம்பவம், பத்ர் யுத்தத்தில் கைதிகளை விடுதலை செய்த காரியம், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற கண் தெரியாத நபித்தோழர் புறக்கணிக்கப்பட்ட நிகழ்வு, இது மாதிரி சில தவறுகள் நபி இடத்துல உண்டு. அதையும் நான் மன்னிச்சுட்டேங்கிறோம். முன்னாடி செஞ்சது மட்டும் இல்ல, இந்த வசனம் இறங்கி இதுக்கப்புறம் நீங்க வாழ போறீங்கல்ல, அந்த காலத்தில் உள்ளதையும் மன்னிச்சுட்டேங்கிறோம். ரசூலுல்லாஹ் தீமை தட்டில் ஒண்ணுமே இருக்காது. நன்மை தட்டில் அவரை போன்று நன்மை அடைந்தவரும் கிடையாது. அந்த நபிகள் பெருமகனார் ஒரு யுத்த காலத்துக்கு போறாங்க. ஒட்டகத்தில் 3 பேர் வீதம் ஒவ்வொரு ஒட்டகத்தை அப்படிதான் ஏத்துறாங்க. ஏன்னா ஒட்டக பற்றாக்குறை, ஆட்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், ஒட்டக பற்றாக்குறை. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒட்டகத்துக்கு 3 பேர் அனுப்பிட்டாங்க. 3 பேர் ஒரு ஒட்டகம். 3 பேர் சேர்ந்து பயணிச்சா ஒட்டகத்துக்கு அநியாயம். அதை வந்து கொடுமைப்படுத்துவதாக மாறிவிடும். 2 பேர் போங்க, ஒருத்தர் நடங்க, ஒருத்தர் மேலே ஏறணும், இன்னொருத்தர் இறங்கட்டும், அவர் மேலே ஏறணும், இன்னொருத்தர் இறங்கட்டும். இப்படி மாறி மாறி போய் நீங்க யுத்த களத்தை அடைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோடு அலி ரலியல்லாஹு இன்னொரு தோழரும் வருகிறார்கள். முதலில் ஒரு தோழர் இறங்குறார், ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்கிறார். பிறகு அவர் ஏறுகிறார், அலி ரலியல்லாஹு இறங்குகிறார்கள், அவர் நடக்கிறார். பிறகு அவர் ஏறும்போது மக்கள் அந்த 2 பேரும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க இறங்க வேண்டாம். நபியின் மீது கொண்ட முஹப்பத். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம வாப்பாவை நம்ம இறங்க சொல்லுவோமா? இறங்க சொல்ல மாட்டோம். நம்ம வாப்பா இல்ல, நம்ம அம்மா இல்ல, நீங்க இருங்க, நான் நடக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமோ. வாப்பாவோட பெரிய மதிப்பு ரசூலுல்லாஹ்க்கு இல்ல.
அப்ப யாருமே எந்த ஈமான் கொண்டவரும் நபியை நடக்க விட்டு நம்ம மேல உட்காரணும்ன்ற ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க மாறி இறங்கிக்கிறோம், பிரச்சனை இல்லை, நீங்க உட்கார்ந்துக்கங்க, யுத்த காலம் வரைக்கும் நீங்க உட்கார்ந்து வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இறங்கி நடக்க முடியாத அளவுக்கு நான் வயோதிகனும் கிடையாது, எனக்கு நன்மை தேவை இல்லைன்ற இடத்துல நான் கிடையாதுங்கிறாங்க. எந்த நன்மையிலும் ரசூலை குறை வச்சாங்க? ஒண்ணுலயும் வைக்கல. எந்த நன்மையை ரசூலை விட்டுட்டு போனாங்க வேணும்னு? ஒரு நன்மையும் விடல. எல்லா நன்மைக்குரிய காரியங்களையும் செய்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மீசான் தராசு இன்னும் எடை மிகுந்ததாக மாற்றுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ போராடினாங்க, அதுக்கு பாடுபட்டாங்க. எனவே இந்த மறுமையினுடைய ஒட்டுமொத்த அந்த மறுமையின் கடைசி கட்ட முடிவு மீசான்ல தான் நிற்கும். அந்த விசாரணையில், பதிவு புத்தகம் வழங்குவதில், அல் கௌசர் நீர் தடாகம் எல்லாத்துக்கும் அப்புறம் கடைசி எங்க தான் நிற்குது? மீசான்ல. மீசானில் நன்மை தட்டு கனத்திருச்சுன்னா சொர்க்கம். விசாரணை அதுக்கு முன்னாடி எப்படி அமைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. மீசானில் நன்மை தட்டு லேசாகி விட்டது, தீமை தட்டு கனத்து விட்டது என்றால் விசாரணை என்ன நடந்தாலும் சரி, இதுதான் கடைசி இறுதி முடிவு. இதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில் சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கிறான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி நமக்கு சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். மறுமை நாள்ல ஒரு அடியான் வருவானா. வரும்போது எப்படி வருவானா? ஆளு குண்டு குண்டுன்னு வருவானா. அவன் வரும்போதே சில மக்கள் மறுமை நாள்ல வரும்பொழுது ஒல்லியா வருவாங்க. ரசூலுல்லாஹ் தனியா அதுக்கு ஒரு செய்தி சொல்லி இருக்கிறாங்க. சில பேரை பார்த்தா எலும்பு கூடாதான் வருவாங்க, எலும்பு தான் இருக்கும் உடம்புல, சதையெல்லாம் இருக்காது. இவர்கள் உலகத்தில் யாசகம் பெற்றவர்கள். நாங்க ரசூலுல்லாஹ் பிச்சை எடுத்த மக்கள். பிச்சை எடுக்கிறது இஸ்லாத்துல பாவம். உண்மையில் அதற்குரிய இடத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான், என்னால உழைக்க முடியாது, நான் ஊனமுற்றவன், பலகீனத்தை அடைஞ்சிட்டேன், நான் வயசான ஆளு, நான் கண்ணு தெரியாதவன், எனக்கு வேலை ஒன்று கொடுக்க மாட்டான், அதெல்லாம் நான் பிச்சை எடுக்கிறேன், மார்க்கம் தப்பு இல்லை. உழைக்க முடியுன்ற இடத்துல உள்ள ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா அது பாவம் இஸ்லாத்தில். அப்படியான மக்கள் மறுமை நாள்ல வருவாங்க. அவர்கள் எலும்பு கூடுகளாக, கன்னத்தில் சதையற்றவர்களாக வருவாங்க. இதுக்கு மாற்றமா ஒருத்தன் நாளை மறுமை நாள் குண்டு குண்டுன்னு வருவாங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவா குண்டுன்ற வார்த்தையை, குண்டா ஒருத்தர் இருக்கிறாங்கிறத எதை சொல்லுவோம்னா, இப்போ உள்ள காலத்துல நோயினால குண்டாகிறாங்க, அது வேற. கண்டது கழியது சாப்பிட்டு நோயின் காரணமாக உடல் பெருத்துரும். பொதுவா குண்டுன்னு எதை சொல்லுவாங்க? பணம் எடுக்க காட்டும். பணம் உள்ளவன் மட்டும்தான் குண்டா இருப்பான். ஏழைகள் எப்படி இருக்க மாட்டாங்க. அவனுக்கு வயிற்றுக்கே சாப்பாடு கிடையாது, வயிற்று நிரப்புற தொப்பையே அவனுக்கு வரப்போறது இல்லை, அவனுக்கு கை காலிலேயே சதை வரப்போகுது, அவன் ஒல்லியா தான் இருப்பான். பணக்காரர்கள் பொதுவாக உடல் பருத்த நிலையில் இருப்பார்கள். இது பொதுவான தத்துவம். அதுக்காண்டி ஏழை குண்டா இருக்க கூடாதுங்கிறது இல்லை. இப்ப உள்ள காலத்துல அப்படி கலாச்சாரமே மாறின மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடவே மாட்டாங்க, அவங்க குண்டா இருக்கிறாங்க. நல்ல சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமான உணவு எடுப்பாங்க, குண்டாக மாட்டாங்க. அது உடல்ல உள்ள பிரச்சனை. ஆனால் பொதுவாக உடல் பருத்த நிலை எதை குறிக்கும்? பணக்காரன் அப்படிங்கறத குறிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடல் பருத்த நிலையில நாளை மறுமை நாள்ல ஒரு அடியான் வருவான். அப்பனா அவன் மதிப்பு மிக்க ஒருவன், கண்ணியத்தை, உலகத்தில் அதிகமான கண்ணியத்தை பெற்றவன். அல்லாஹ்விடத்தில் கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட அவன் சன்மானம் பெறமாட்டான். நாங்க ரசூலுல்லாஹ் அவன்கிட்ட நன்மை இல்லையே. குண்டு குண்டுன்னு வந்துட்டு ஒன்னையா தூக்கி தட்டில் வைக்க முடியும்? முடியாது. இல்ல, நன்மையை செஞ்சாலும் தட்டில் வைக்க முடியும். நன்மையில் ஈடுபட்டிருக்கணும். யார் நன்மையில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைவார்கள். நன்மையில் ஈடுபடவில்லை என்றால் அவர்களுக்கு எந்த விதமான போக்கிடம், சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி, வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இதோடு சேர்த்து சில நபர்களுக்கு மீசான் தராசுக்கு வரமாட்டாங்க, அதுக்கு முன்னாடி நரகம் பெற வேண்டியது. சில நபர்கள் மீசான் தராசான முடிவு, இறுதி முடிவு தானே. நன்மையும் வைப்போம், தீமையும் வைப்போம், நன்மையை பார்ப்போம், தீமையும் பார்ப்போம், எது அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். சில நபர்கள் அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி நான் நரகம் பெற வேண்டியதான். யார் என்றால் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள். இந்த ரெண்டு சாரார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக். நபியே, உமக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம். சூரா சுமர்ல அல்லாஹ் பேசுறான், உனக்கும் உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். லயின் அஷ்ரக்த லயஹ்பத்தன அமலுக்க, நீங்கள் இணை கற்பித்தால் உங்கள் அமல் அழிந்து விடும். அமல் அழிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு மீசான் தராசுக்கு வரணும்? அது அமலே இல்லையே, அமலே இல்லை, எதுக்கு மீசான் தராசு? அவர்களுக்கு எந்த விதமான எடை ஏற்பட போறது இல்லை. அதனால் அவர்கள் மீசான் தராசை நோக்கி வர வேண்டிய அவசியமும் கிடையாது. இணை வைப்பார்களே ஆனால் மீசான் தராசு பக்கம் வர வேண்டிய தேவையில்லை. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தால் அவர் முன்னாடியே முடிச்சு விட்டுட்டான். யாரை வணங்கினீர்களோ அவர்களை நோக்கி நீங்கள் செல்லுங்கள்,
அவங்கெல்லாம் அந்த சிலைகளை அல்லது சிலுவையை ஏனைய இணை தெய்வங்களை அதற்கான வடிவங்களை பார்த்து அதை பின்தொடர்ந்து சென்று நரகத்தில் விழுந்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மீசான் தராசை அடையக்கூடியது ஈமான் கொண்ட மக்கள். இவர்களில் சொர்க்கம் உண்டா நரகம் உண்டா, சொர்க்கம் போக போறாங்களா இல்லையா அப்படிங்கறத வைத்து அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப என்ன கேள்வி வரும்னா, ஒரு நபருக்கு நன்மை அதிகம் தீமை குறைவு, அவர் சொர்க்கம் போயிட்டார், நேரடி சொர்க்கமா நரகம் வீடு சொர்க்கமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது நேரடி சொர்க்கம். நன்மை அதிகமாயிட்டுனா அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி அதுதானே, ஃபமன் தக்குலத்து மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு கனத்து விட்டதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள். நரகம் போக வேண்டிய தேவை இல்லை. நன்மை அதிகம் பண்ணிட்டா நேரடி சொர்க்கம். நீங்க நன்மையை தான் கடைசி கட்ட அஜெண்டா தான். நன்மையை கொண்டு போய் தட்டில் வைக்கிறோம், அது அதிகமாகி விடுமே ஆனால் பெருமூச்சு விட்டுறலாம், நம்ம சொர்க்கம் போக போறோம். அப்ப நன்மை ஒருவேளை குறைந்து தீமை அதிகமாகுமே ஆனால் இவர்கள் அனைவரும் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் இல்லை. இவங்க யாரு அப்படின்னா, இவர்கள் நரகம் செல்வார்கள், அல்லாஹ் நாடுகிற காலம் வரை இருப்பார்கள். அது குறித்து அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுகுலு அஹ்லு ஜன்னா அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் மறுமை நாளில் நுழைவிக்கப்படுவார்கள். அஹ்லுன் நார் அன்னார், நரகவாசிகள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். எல்லாத்துக்கும் விசாரணை முடிச்சாச்சு, மீசான் தராசலம் கொடுத்தாச்சு, எல்லா விதமான கணக்கு முடிக்கப்பட்டது. சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போயாச்சு, நரகவாசி நரகம் போயாச்சு. இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வானா, சும்மா யக்கூலுல்லாஹு தஆலா, உயர்ந்தோன் அல்லாஹ் சொல்லுவான், அக்ரிஜு மன் கான ஃபீ கல்பிஹி மித்கால ஹப்பத்தி மின் ஹர்தலி மின் ஈமான், யாருடைய ஈமான் கடுகளவு இருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம், இவர்கள் நன்மையில குறைஞ்சிட்டாங்க, தீமையில மிகுதி ஆயிட்டாங்க, நரகம் போயிட்டாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரான். யாரிடத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை வெளியேற்றுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுவான். அவர்கள் கொத்து கொத்தாக நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு நஹருல் ஹயா என்று அழைக்கப்படுகிற ஜீவ நதியிலே போடப்பட்டு ஜஹன்னமியுன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. நேரடி சொர்க்கம் போறவங்களுக்கு இந்த பேர் கிடையாது, நரகம் போயிட்டு சொர்க்கம் போறவங்களுக்கு இந்த பேர் உண்டு. அதை நபி சொல்றாங்க, ஜஹன்னமியுன், நரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட மக்கள். இது ஒரு வகையான ஒரு கண்ணிய இழுக்கு தான். இது நேரடியா சொர்க்கம் போகணும், நபிமார்கள் போனதை போன்று ஏனைய நல்லோர்கள் போவதை போன்று நேரடியா போயிடணும். நரகம் போயிட்டா அல்லாஹ்வுடைய கருணை கண்டிப்பா அந்த நரகவாசிகள் மேல படத்தான் போகுது, எல்லாருக்கும் இல்ல. அல்லாஹ் நாடுகிற நரகவாசியை நிரந்தரமாக்கிடுவான். குறிப்பாக இணை வைப்பாளர்கள், குஃப்ரில் உள்ள இறை மறுப்பாளர்களுக்கு நிரந்தரமாக்கிடுவான். இதை தாண்டி சில பாவங்கள் உண்டு. வட்டி வாங்குபவர்கள் நிரந்தர நரகவாசின்னு குர்ஆன் சொல்லுது, கொலை செய்பவர்கள் நிரந்தர நரகவாசின்னு குர்ஆன் சொல்லுது, தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிரந்தர நரகவாசின்னு ஹதீஸ் சொல்லுகிறது. அப்ப அதுல அல்லாஹ் நாடக்கூடிய மக்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவார்கள். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு அணுவளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்று இந்த செய்தி சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று சில தீமை இருக்கு, அந்த தீமை பார்ப்பதற்கு சின்னதா தான் இருக்கும், தட்டில் அது பெருசாயிரும். எப்படி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கறது நன்மை சின்னது, தட்டில் அது பெருசாயிரும்ட்டாங்க. மீசான் தராசை நிரப்பி விடும் நாங்கல்ல. ஒரு சில தீமை இருக்கு, அது சின்னதா இருக்கும், மக்கள் அது தீமையிலே ஏத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் தீமையான்றுவாங்க. விபச்சாரம் அது தீமை, மது அது தீமை, வட்டி தீமை, கொலை தீமை, இதை தீமைன்ற பட்டியலே பல பேர் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னப்பா தீமைன்றுவாங்க. இதெல்லாம் கடுகளவு இருந்தா கூட நரகன்றான்ல. நான் வேற எதையுமே, இது கடுகளவு இருக்குல்ல, அப்புறம் என்ன உனக்கு விசாரணை, நரகம் போன்றுவான். அது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மித்கால தர்ரத்தி மின் கிப்ர், எவன் உள்ளத்தில் பெருமை அணுவளவு குடி கொண்டு விட்டதோ, அது அணுதான். எடன்னு வச்சு பார்க்கும்போது அணு தானே, அணு என்னத்தை வெயிட்டு கொடுத்துற போது, இவன் தான் காலகாலமா தொழுது இருக்கான, நோன்பு வச்சிருக்கானே, ஆனா பெருமை பிடித்தவன். அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கணும், நன்மை இது அதிகம், அது பெருமை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, சொர்க்கம் இந்த வேலையே கிடையாது. அணுவளவு பெருமை வந்துட்டாலே நீ எங்க தான் போகணும், நரகத்துக்குரியவன், உனக்கு சொர்க்கம் இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே மறுமையினுடைய விசாரணை நம்ம எதிர்பார்ப்பதற்கு மாற்றமா இருக்கும். சில மக்களை நீங்க பார்க்கலாம், மறுமை நாள்ல நன்மைகள் அதிகம் கொண்டு வந்திருப்பாங்க. ஏறத்தாழ சொர்க்கத்துக்கு தீர்மானிக்கப்படுகிற இடம் மீசான் தராசுக்கு நின்னாச்சு. நன்மையை தூக்கி நன்மை தட்டில் வைக்க வேண்டியதுதான், தீமையை வைக்க வேண்டியதுதான். நன்மை எடை அதிகமா தெரிய போது சொர்க்கம் போக வேண்டியதுதான். இப்படிங்கிறதுக்குள்ள சொர்க்கம் போகிற அந்த நேரத்தில் திடீரென்று விதி முந்தும். எப்படி மாறும் தெரியுமா,
நரகத்திற்குரியவர்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். வாங்க முடிஞ்ச பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அடியார்களினுடைய நன்மைகள் கொண்டு வந்து நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் பெருங்கொண்ட நன்மைகளோடு வரக்கூடிய சில மக்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர்கள் நரகத்துக்குரியவர்களா மாறிடுவாங்க. ரெண்டு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெரிய நன்மை. முதல்ல நமக்கு எப்போதும் பொதுவாக சொல்லப்படுற செய்தி தான், இவர்கள் உலகத்தில் யாருக்கும் அநீதி இழைத்தார்கள், அவதூறு பேசினார்கள், புறம் பேசினார்கள், யாருடைய ரத்தத்தை ஓட்டிட்டாங்க, யாருடைய பொருளாதாரத்தை திருடிட்டாங்க, அப்படின்ற இடத்தில் திவாலானவர்கள். இவர்கள் நன்மைகள் அப்படி கூறு, அதெல்லாம் இந்த மீசான் தராசுக்கு முன்னாடி நடந்துரும். கூறு கூற போட்டுருவான். மீசான் தராசுல வச்சாதான் உன சொர்க்கவாசின் ஆயிருமே, அதுக்கு முன்னாடி பங்கு கொடுத்தரணுமா இல்லையா? எல்லா மக்களுக்கும் எல்லாம் பங்கு பிரித்து கொடுத்து கடைசியில் பாவம் இல்லாம வந்தவர் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் பெற்று நரகத்துக்குரியவராக மாறிவிடுவார். இது ஒரு சம்பவம். அதே போன்று இப்னு மாஜாவில் ஒரு செய்தி வருகிறது. மறுமை நாளில் ஒரு அடியார் மலை அளவுக்கு நன்மை கொண்டு வருவார். பிரம்மாண்ட நன்மை. இவர் அவரை மாதிரி அநியாயமெல்லாம் பண்ணல. அடுத்தவனை திருடுறது, ஏமாத்துறது, அடுத்தவனை குறை சொல்றது, இந்த வேலையெல்லாம் கிடையாது. அமல் மட்டும் தான் செஞ்சிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து அந்த மலை அளவுக்கு நன்மை வைக்கும் போது பரப்பப்பட்ட புழுதி ஆக்கிடுவான் அல்லாஹ். மொத்த நன்மையை புழுதி வெயிட் கிடையாது இல்ல, ஏதாவது வெயிட் உள்ள ஒரு பொருள் இருக்கணும். புழுதி ஆக்கிட்டான் அப்படின்னா பறந்துடும், அது வெயிட் ஆகாது. சொர்க்கம் செல்ல வேண்டிய இடத்தில் உள்ள இந்த அடியார் நரகத்துக்குரியவராக மாறிவிடுவார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் பதறாங்க. இவர் யாருக்கு அநியாயம் பண்ணலாம், அப்ப இவன் செஞ்ச காரியம் என்னது, என்ன டேஞ்சர் பண்ணா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னும் செய்யல. இவன் மக்கள் முன்னாடி இருக்கும்போது தீமை செய்ய மாட்டான், தனிமையில் இருக்கும்போது தீமை செய்வான். தன்னை பார்க்க யாரும் இல்ல, தனிமையில் இருக்கிறோம். வெளிப்படையில் அவன் நல்லவன், அவன் நயவஞ்சகன் கிடையாது, உள்ளத்துல அவன் இரையச்சமும் இருக்குது. தனிமையில இருக்கும் பொழுது அந்த பயம் தனிமையிலே வரணும்ல. வெளிப்படையில் இருக்கும் போது உள்ள பயம் தனிமையில வரல. தனிமையில் சில தீமைகள் அவன் செஞ்சிட்டான். இது அந்த நன்மையோடு ஒப்பிடும்போது இந்த தீமை கம்மி தான். விஷயம் என்ன தெரியுமா, நன்மை அதிகமா தீமை அதிகமாங்கிறது இல்ல, இவன் தனிமையில் இருக்கும்போது என்ன பயப்படல. அதனால் அந்த நன்மைகளை பரப்பப்பட்ட புழுதிகளாக அல்லாஹ் மாற்றி அந்த அடியானை அல்லாஹ் நரகத்தில் தள்ளி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அதிகம் பயந்த காரியத்தில் இது ஒண்ணு. பிரம்மாண்டமான காரியம் இல்ல, யாருக்கும் அநியாயம் பண்ணல, நிறைய நன்மை, ஹஜ், உம்ரா, தொழுகை, நோன்பு நிறைய கொண்டு வந்திருக்கிறார். அப்படி வந்து அந்த நன்மைகள் நாம் நாசமாக்கப்பட்டு ஒரு நரகம் போறாரு அப்படின்னோடனே சஹாபாக்கள் விடவிடத்து போயிட்டாங்க. கடுமையான பயத்துக்கு அவங்க போயிட்டாங்க. தனிமையில் இரையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தி சொல்கிறது. இறுதியாக இந்த தலைப்பில் அதிகமான தகவல்கள் நம்ம சொல்லப்பட வேண்டியதாக இருந்தாலும் ஒரே ஒரு தகவலோட இந்த தலைப்பை நம்ம இறுதிக்கு கொண்டு வந்துடுறோம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்ற பிறகு அல்லாஹ் மரணத்தை ஒரு ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வருவான். நபி அவர்கள் சொல்றாங்க, மரணத்தை ஆட்டினுடைய வடிவத்தில் கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு அல்லாஹ் சொர்க்கவாசியை அழைக்கிறான். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு தலையை உயர்த்தி பார்க்கிறாங்க. ஹல் தாரிஃபூன ஹாதா, இது என்னன்னு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் இது மௌத்து, நாங்க அதை அனுபவிக்காம இங்க வந்திருப்போம்,
எல்லாரும் அனுபவிச்சு தானே வந்திருக்கிறோம். இது மரணம் இறைவா. அப்ப நரகவாசியை கூப்பிடுற யாகலன் நார், நரகவாசிகளே. அவங்க தலையை தூக்கி பார்க்கறாங்க. ஹல் தாரிஃபூன ஹாதா, உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமான்னு கேட்கறான். யாரெல்லாம் இது மௌத்து. சொர்க்கத்துல உள்ளவர்களுக்கு மௌத்து கிடைச்சிருமோன்னு பயம், நரகத்துல உள்ளவங்களுக்கு மௌத்த தந்துட மாட்டானு ஒரு ஆசை. காட்டிட்ட மௌத்த கொடுத்துட்டோம்னு போய் சேர்ந்துடலாம், தண்டனை இல்லாம இருக்கும். அல்லாஹ் அந்த ஆட்டை அவர்கள் கண்ணு முன்னால் அறுத்து பலியிட்டு விட்டு ஹுல்த் லா மௌத், இனி நிரந்தரம் தான், உங்களுக்கு என்ன இல்லை, மரணம் என்பதே இல்லை என்று சொல்லி அந்த விசாரணையினுடைய இறுதி நிகழ்வாக அல்லாஹ் அமைக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மறுமையினுடைய காரியங்களை குறித்த அச்ச உணர்வை ஏற்படுத்தியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நாளைய தினத்தில் நம்ம வளமையா இன்ஷா அல்லாஹ் எல்லா நாட்களும் எல்லா வாரங்களும் வெள்ளி சனி ஞாயிறுகளில் இனி வளமையாக நிகழ்ச்சி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி, சனிக்கிழமை கேள்வி இங்கே பதில் இங்கே குர்ஆனிலிருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஞாயிற்றுக்கிழமை நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஆனால் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நடைபெறாது அப்படிங்கிறத உங்களுக்கு அறிய தருகிறோம். வரக்கூடிய வாரத்திலிருந்து சொற்பொழிவு நிகழ்ச்சியாக சூனியம் தொடர்பாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால சூனியம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் குறித்த நிலைப்பாடு என்ன என்பதை அது குறித்த தொடர் செய்தியாக நான் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.